ஒரு காலத்தில் வடசென்னையில் தென்னு சரவணன் என்ற அடைமொழியுடன் போலீசாருக்கு சவால் விடும் வகையில் சம்பவக்காரர்களாக வலம் வந்தவர்கள் ஆதி தென்னரசு மற்றும் பாம் சரவணன் சகோதரர்கள். இந்த சகோதரர்களில் ஆதி தென்னரசு மீது 3 கொலை உள்ளிட்ட 23 வழக்குகளுடன் பகுஜன் சமாஜ் கட்சியில் மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பில் இருந்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் வெங்கலில் உறவினர் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற போது தாய், மனைவி, குழந்தைகள் கண் எதிரே ஆதி தென்னரசுவை மர்ம கும்பல் கொடூரமாக வெட்டி கொன்றது. இந்த கொலைக்கு பழிக்கு பழியாக பாம் சரவணன் அடுத்தடுத்து சிலரை ஸ்கெட்ச் போட்டு தூக்கியதாக சொன்ன போலீசார் A+ கேட்டகரி ரவுடியான பாம் சரவணன் மீது 6 கொலை, 6 கொலை முயற்சி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவித்தனர். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் தீவிர ஆதரவாளரான பாம் சரவணன் அவரது கொலைக்கு பழிவாங்கும் திட்டத்துடன் தனது துருப்புகளை சந்தித்து ஸ்கெட்ச் போட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி பாம் சரவணனை போலீசார் சுட்டு பிடித்தனர். இடது காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் கதறி துடித்த பாம் சரவணனுக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. வட சென்னையை அதிரவிட்ட தாதாவை தாத்தா போல சக்கர நாற்காலியில் அழைத்து வந்தனர் போலீசார். நடக்க இயலாமல் இருந்த போதும் தன்னை யாரும் படம் பிடிக்க கூடாது என்று படம் பிடிப்போரை போலீஸ் முன்னிலையில் கராராக மிரட்டி சென்றார் பாம் சரவணன். இந்த நிலையில் காலில் குண்டடிப்பட்ட காயம் ஓரளவு குணமான நிலையில் பாம் சரவணனை டிஸ்சார்ஜ் செய்து புழல் சிறையில் உள்ள சிறை கைதிகள் வார்டுக்கு போலீசார் சக்கர நாற்காலியில் அழைத்து சென்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாம் சரவணனின் மனைவி மகாலட்சுமி குணமாகாத தனது கணவரை எப்படி அழைத்து செல்லலாம் என்று கேட்டு போலீசாருடன் வாக்குவாதம் செய்தார். மனைவியை நோக்கி, நீ போடுற சத்தத்துல என்னைய கோர்த்து விட்டுட்டு போயிராத தாயே என்பது போல பாம் சரவணன் சைகை காட்டி அடக்க முயன்றார். உன் பேச்ச கேட்க மாட்டேன், எனக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியம் என்று மகாலட்சுமி குரலை உயர்த்தியதால் சைலண்ட் ஆனார் பாம் சரவணன். நாட்டை ஆளும் ராசாவானாலும் ஊருக்கே வேட்டு வைக்கும் ரவுடியானாலும் மனைவி முன்னால் ஒன்றுமில்லை என்பது போல இருந்தது. தொடர்ந்து பாம் சரவணன் ஏற்றிச் செல்லப்பட்ட காவல் வாகனத்தின் முன்னால் நின்று மகாலட்சுமி உரக்க கத்தி சப்தம் போட்டுக் கொண்டிருந்தார். போலீசார் அவரை கைத்தாங்கலாக போலீஸ் வாகனத்தில் ஏற்றி புழல் சிறைக்கு கொண்டு சென்றனர். ரவுடி வாழ்க்கை கெத்து என்று சுற்றுவோருக்கு சக்கர நாற்காலியில் பரிதாபமாக ஜெயிலுக்கு கொண்டு செல்லப்பட்ட பாம் சரவணன் ஒரு எச்சரிக்கை பாடம். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.